கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஓய்வு நாளின் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். வீடுகளிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க தொழுது கொள்ள கூடி வந்திருக்கிறோம். ஆலயத்தில் நாம் கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலை, லாக்டவுன் கைட்லைன்ஸ் இருக்கின்ற காரணத்தினால நாம் வீடுகளிலே கூடி வந்து ஆராதிக்கிறோம். ஆகவே இதை காணொளி மூலமாக பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் தாமே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கடவுளை தொழுது கொள்கின்ற நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்வங்கள் பரிசுத்தமுள்ள திரிய கடவுளே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி எங்களுக்காக மரணத்தை சந்தித்து சிலுவிலே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த தெய்வமாய் இன்றைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நேசித்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற தெய்வமாய் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் சுவாமி உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தீவிரமாக பரவி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் COVID-19 பேண்டமிக் இதனுடைய 2ஆம் அலையிலே சிக்கி நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதிலிருந்து மக்களை காப்பாற்றும் மனமாக அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற கைட்லைன்ஸை நாங்கள் பின்பற்றி கர்த்தாவை நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே தொழுது கொள்ளத்தக்கதாகும். ஆண்டவரை, இந்த ஆராதனையை நாங்கள் காணொலி மூலமாக ஆண்டவரை பார்த்து உம்மை ஆராதித்து தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உடைய பாதத்தில் ஒப்புடுகிறோம் சுவாமி. நீரே எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த நோயின் நிமித்தமாகவும் பல்வேறு விதமான போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் அலசடிப்பட்டவர்களாக ஆண்டவரே அநேக மக்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உடைய ஊழியக்காரர்கள், போதகர்கள், மிஷனரிமார்கள், சுவிசேஷர்கள், ஏராளமான உடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்கள் எல்லாம் உடைய நல்ல விசுவாச வாழ்க்கையை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடி வரைக்குமா உடைய கிருபை காரணம் எங்களை தாங்கி வழிநடத்த நம்ம ஜபிக்கிறோம். எல்லா துதிகர மகிமை உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கடவுளுடைய நாம மகிமைக்காக 626வது பாடலை நாம் பாடுவோம். 626வது பாடல், எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம்.
காலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். தி ஆர்டர் ஆஃப் மேட்டின்ஸ், பக்கம் 45. சங்கீதம் 150, சங்கீதம் 1 முதல் கடைசி வரை நாம் முறையாக வாசிப்போம். Let us read Psalm 150 in a responsive manner. பக்கம் 225. அல்லேலூயா, பரிசுத்த ஸ்தலத்தில் கடவுளை துதியுங்கள், அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவில் அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள், மாட்சியுள்ள அவர் மகத்துவத்தின் நிமித்தம் அவரை துதியுங்கள், எக்கால தோனியோடைய அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேராசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள சங்கீதம் வாசித்து முடித்த பின் பாடுகின்ற பகுதியை நாம் பாடுவோம். பின்வரும் 4ஆம் ஞாயிறு, the fourth Sunday after Easter, இந்த நாளுக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற வேத பாகங்களை நாம் வாசித்து கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டுக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டில் உள்ள சரித்திர புஸ்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 40 வரை வாசித்து கேட்போம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவர் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்கார்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால்,
அவர் ஒரு ஆட்டைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். அம்மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோടെ தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவிடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டுக்கு பதிலாக அப்போஸ்தலர் நடபடிகள் வாசித்துக் கொண்டிருந்தாயிற்று. இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் அது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை வாசித்து கேட்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை வாசித்து கேட்போம். First John chapter 4 verses 1 to 11. First John chapter 4 verses 1 to 11. Beloved, do not believe every spirit, but test the spirits whether they are of God, because many false prophets have gone out into the world. By this you know the Spirit of God. Every spirit that confesses that Jesus Christ has come in the flesh is of God. And every spirit that does not confess that Jesus Christ has come in the flesh is not of God. And this is the spirit of Antichrist, which you have heard was coming, and is now already in the world. You are of God, little children, and have overcome them, because he who is in you is greater than he who is in the world. They are of the world, therefore they speak of the world, and the world hears them. We are of God, he who knows God hears us. He who is not of God does not hear us. By this we know the spirit of truth and the spirit of error. Beloved, let us love one another, for love is of God, and everyone who loves is born of God and knows God. He who does not love does not know God, for God is love. In this the love of God was manifested toward us, that God has sent his only begotten Son into the world, that we might live through him. In this is love, not that we loved God, but that he loved us and sent his Son to be the propitiation of our sins. Beloved, if God so loved us, we also ought to love one another. Parents to this way. அப்படி இன்றைக்காக குறிப்பிட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை வாசிக்க கேட்போம். I am the real vine, and my Father is the gardener. He breaks off every branch in me and does not bear fruit, and he prunes every branch that does bear fruit, so that it will be clean and bear more fruit. You have been made clean already by the teaching I have given you. Remain untied to me, and I remain untied to you. To you, a branch does not bear fruit by itself. It can do so only if it remains in the vine. In the same way, you cannot bear fruit unless you remain in me. I am the vine, and you are the branches. Those who remain in me, and I in them, will bear more fruit, for you can do nothing without me. Those who do not remain in me are thrown out like a branch and dry up. Such branches are gathered up and thrown into the fire, where they are
They are but if you remain in me and my words remain in you, then you will ask for anything you wish and it shall be given to you. My Father's glory is shown by your bearing much fruit, and in this way you become my disciples. Here is the gospel reading. ஆண்டவரே, எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிக்கட்ட நாம் அதன் மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்வனமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியை அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைவிட்டு மரித்து பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ விட்டிருந்தார். மரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் அல்லது பஸ்தில் வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மருத்துவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 100வது ஞான பாடலை நாம் பாடுவோம். இயேசுவே நீர் தாமே என் மகிழ்ச்சியாமே. 4 சரணங்களை நாம் பாடுவோம். Thank
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகையின் 4ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று முன்பதாக நாம் வாசித்து கேட்ட அப்போஸ்தல நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 40 வரை நாம் தியானம் செய்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, உடைய வாயின் வார்த்தைகளும் உடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருந்து அது எங்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதமாக விளங்கவும், உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த குலத்தில் நாங்கள் வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கவும் உம்மிடத்தில் சேர்ந்து நித்திய காலமாக வாழ கிருபை செய்திருடும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சற்று நேரத்துக்கு முன்பதாகத்தான் கடவுளுடைய தாசனும் நம்முடைய விசுவாச லுத்தரன் திருச்சபையின் ஆயராக பணிபுரிந்து பணிமாற்றம் பெற்று நேத்தர் மெமோரியல் லுத்தரன் சபையிலே போதகராக பணி புரிந்து வந்தவரும், கடவுளுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்தின அருமை போதகர் அருள் திரு ஜே. ஜெரமியா ஆண்டர்சன் ஐயர் அவர்கள் கடந்த இரவிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்ற செய்தி கேட்டு மிக அதிர்ச்சியும் வேதனையும் நம்முடைய திருச்சபைக்கு ஏற்படுகிறது. இது அவருடைய குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அவருடைய ஐரம்மா மற்றும் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நேத்தர் மெமோரியல் லுத்தரன் சபைக்கும் நம்முடைய ஃபெய்த் லுத்தரன் திருச்சபைக்கும் அவர் பணிபுரிந்த திருச்சபைகளுக்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய IELCக்கு இது ஒரு பெரிய இழப்பு. ஒரு மூத்த போதகரை நாம் எடுத்து போனோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய இன்னொரு மூத்த போதகர் அருள் திரு R. சாலமன் ஐயர் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அந்த வேதனை மறைவதற்குள் இன்னொரு மரணம். அதே போல கர்த்தருக்குள் மிக சிறப்பாக ஊழியம் செய்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகர் திரு ஜீவன் அண்ணன் அவரும் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து அந்த ஆறாத வடுக்கள் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற போது இன்னொரு வேதனையாக இடி போல வந்த செய்தி. நேற்று தினத்தில் கூட ரெவரண்ட் ஜெரமியா ஆண்டர்சன் ஐயர் இடத்துல பேசி கொண்டிருந்தேன். அவர் தன்னுடைய உடல்நலை குறித்து பேசி கொண்டிருந்தார், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி. நம்முடைய திருச்சபை விஷயமாக கூட அவர் மிகுந்த நல்ல எண்ணத்தை தெரிவித்து திருச்சபையை மீட்டெடுக்கத்தக்கதாக தன்னுடைய ஆசையை அவர் தெரிவித்தார். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அவருடைய ஆத்மா கடவுளுடைய சன்னிதானத்தில் இளைப்பாறத்துக்குதாக நாமும் திருச்சபையாக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஐரமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கூட இழப்பை சந்தித்த எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் கடவுள் தாமே கொடுத்து வழிநடத்துவாராங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தல நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26 முதல் 40 வரை பார்க்கின்ற போது இதற்கு ஒரு தலைப்பு, மிக சிறந்த தலைப்பாக சொல்ல வேண்டும் என்றால், த ஜென்டைல் மிஷன் பை பிலிப் த இவாஞ்சலிஸ்ட். கர்த்தருடைய சுவிசேஷகனாகிய பிலிப்பு புறஜாதி மக்களை ஆதாயப்படுத்துகின்ற பணியிலே ஈடுபடுவதும் அவர் மூலமாக கடவுளுடைய நாமம் மகிமை அடைவதும் இங்கே நாம் பார்க்கிறோம். பிலிப்பு யார் என்று பார்க்கின்ற போது, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய ஒரு டீக்கனாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போஸ்தல நடபடிகள் 6:5 அதனை பற்றி பார்க்கின்ற போது அங்கே ஸ்தேவான், பிலிப்பு போன்றவர்கள் பந்தி விசாரிப்பு காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அதாவது டீக்கன் என்று சொல்கின்ற போது கிரேக்க வார்த்தையில் டயகோனியா என்றால் ஹெல்பர், உதவியாளர் என்று சொல்லி கடவுளுடைய ஊழியத்தில் உதவி செய்து
கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரர் தான் பிலிப்பு. ஆனால் அவருடைய சமகாலத்தோராகிய ஸ்தேவான் கூட இதே டீக்கனாக உதவியாளராக அவர் தெரிவு செய்யப்பட்ட போதும் பரிசுத்தாவினால் இவர்கள் அதிகமாக நிரப்பப்பட்டபடினாலே கடவுளுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அவர்கள் துணிந்தெழுந்தார்கள். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது நிமித்தமாக இவருடைய அந்த பொறுப்பை, அந்த உதவியாளர் என்ற பொறுப்பிலிருந்து ஒரு பதவி உயர்வாக ஆண்டவர் அவர்களை உயர்த்தி அவர்களை சுவிசேஷர்களாக மாற்றினார். Just like Stephen, he grew in God's ministry and became an effective evangelist. மிக வல்லமையுள்ள ஒரு சுவிசேஷகராக கடவுளை அறிவிக்க அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 21:8 என பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the evangelist duty is to preach the good news. சுவிசேஷகனுடைய வேலை என்பது கடவுளுடைய நற்செய்தியை பரப்புவது, அறிவிப்பது. The word preaching in Acts 8:4 clearly says that the preaching means to preach the gospel, to evangelize. To preach the gospel, to evangelize. அதாவது கடவுளுடைய நற்செய்தியை, சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு காரியம்தான் சுவிசேஷகனுடைய வேலை. கிரேக்க வார்த்தையில் பார்க்கின்ற போது பிரீச்சிங் என்ற இந்த அப்போஸ்தலர் 8:4 சொல்லப்படுகின்ற ஒரு பிரீச்சிங் என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையில் இவாஞ்சலிசோமெனாய் என்று சொல்லி அர்த்தம். யோகிலியான் சோமெனாய், மெனாய் என்று சொல்லி, அதாவது இவாஞ்சலின் என்ற அந்த வார்த்தை சுவிசேஷம் என்று வருகிறது, நற்செய்தி. அந்த அதை அறிவிக்க வேண்டும் என்றால் யார் அந்த அதாவது சுவிசேஷம், யார் அந்த நற்செய்தி என்று பார்க்கும்போது இயேசுவே நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சுவிசேஷம். அவருடைய வாழ்வையும் அவருடைய தியாகமான மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து அறிவிப்பதே, இலவசமான ரட்சிப்பை அறிவிப்பதே, அவர் மூலமாக கொடுக்கின்ற புது வாழ்வை அறிவிப்பதே நற்செய்தி. ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிக தைரியமாக பிலிப்பு ஒரு சுவிசேஷகனாக இருந்து அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 8:5 மற்றும் 35 பார்க்கின்ற போது அவன் செய்கின்ற இந்த காரியம் 8:5 பாருங்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஸோ நற்செய்தி, காஸ்பல் என்று சொல்கின்ற போது அது கிறிஸ்துவே காஸ்பல், நற்செய்தி. அவரை குறித்து பிரசங்கித்தான் என்று சொல்லி 35ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த நாளுக்குரிய பிரசங்க பகுதியில் உள்ள 35ஆம் வசனத்தில், அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த மனுஷனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கித்தான் என்று சொல்லி இருக்கிறது. He preached, he introduced, he proclaimed the good news of our Lord and Savior Jesus Christ to this person. ஆதி அப்போஸ்தலர்கள் வல்லமையாக எங்கும் சிதறி சென்று பிரசங்கித்த காரணத்தினால சபை விசுவாசிகள் அதிகமாக ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே வந்தனர். அதே நேரத்தில் சபைக்கு பெரிய உபத்திரவங்கள், மிகுந்த உபத்திரவங்கள் கூட உண்டாயிற்று. இன்றைக்கு நாம் வாசி கேட்ட அதாவது 8ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் பார்க்கணும், 1ஆம் வசனத்திலேயே அங்கே நாம் பார்க்கின்ற போது அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அதாவது ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்க சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எருசலேமிலே தான் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அங்கு மக்கள் முதலாவது பேதுருவும் அப்போஸ்தலர்கள் பேசின அந்த பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இரண்டாவது பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். குவியலாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு திருச்சபையிலே சேர்க்கப்பட்டு வந்த ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அதே நேரத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை தவிர
மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். எல்லாம் சிதறி போனார்கள். யூதேயா சமாரியா எல்லாம் சுற்றி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் அவர்கள் சிதறி சென்றவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் தைரியமாக. அப்போஸ்தலர்கள் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தைரியமாக அறிவித்தவர்கள். அதே போல அவருடைய வார்த்தையை கேட்டு மற்ற இடங்களுக்கு உயிர் பயத்தினால சிதறி சென்றவர்கள் கூட உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தைரியமாக அவர்கள் பிரசங்கம் செய்து கடவுளை ஆண்டவராகி உயிர்த்தெழுந்த தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு காரியம் இல்லைங்களா? இந்த பிலிப்பு யார் என்று பார்க்கின்ற போது, this Philip was generally known to be a forerunner to the Gentile mission. புறஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு இவன் தான் ஒரு முன்னோடியாக இருந்தான் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தான் he was considered to be the apostle for the Gentile mission என்று எல்லாருக்கும் பரவலாக தெரியும். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் முன்பதாகவே புறஜாதியாரை குறித்த கரிசனை இவனுக்கு இருந்தது. பிலிப்புக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனை மிக அழகாக அதனை நிறைவேற்றினார். அப்போஸ்தலர் 8:5 பார்க்கின்ற போது பல அற்புத அடையாளங்கள் செய்து அநேகரை கிறிஸ்துவின் விசுவாசத்துக்குள் அவன் கொண்டு வந்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5-8 வரைக்குமாய் நாம் பார்க்கிறோம். யார் அப்பேற்பட்ட மக்கள் என்று பார்க்கின்ற போது, he proclaimed this good news among the people of Samaria. சமாரியர்கள் என்று பார்க்கின்ற போது அவர்கள் அதாவது கலப்பின மக்கள். அவர்கள் யூதர்களோடு ஒன்று சேர முடியாத படிக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக சமுதாயத்தில் இருந்தார்கள். ஆனால் அந்த ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிக சிறந்த பாத்திரம் தான் பிலிப்பு. அந்த நிகழ்வை நாம் இங்கே 8ஆம் அதிகாரம் 4-25 வரை வருகிறது. அங்கே சமாரியா முழுவதும் அவர் சென்று பெரிய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அந்த மக்களுக்கு, ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு, புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தை சொல்லி அவர்களை அரவணைத்துக் கொள்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதுமாய் இந்த செர்மன் பேசேஜிலே நாம் பார்க்கின்ற போது it deals with the extension of God's mission. சமாரியாவில் இருந்து அப்படியே வேறு இடத்திற்கு செல்கிறது. எங்கு செல்கிறது என்று பார்க்கின்ற போது மிஷன் டு ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு இது செல்கிறது. the mission goes to Africa. அப்போஸ்தலர் 8:26-40 இந்த நாளுக்குரிய பிரசங்க பகுதியில் பார்க்கின்ற போது புறஜாதியார் மத்தியில் செய்யப்பட்ட ஊழியர்களின் மிக பிரதானமான ஒரு மனமாற்றத்தை இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு மந்திரிக்கு பிலிப்பு சொல்லி அவன் மூலமாக அந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தத்தக்கதாக இந்த ஒரு பெரிய காரியத்தை அவன் செய்கிறான். He transforms a great personality who belong to African continent. அது யார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கலாம். அந்த நிகழ்வை தான் இங்கே நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனமாற்றம் பெற்று அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று புது வாழ்வின் அனுபவத்தை பெற்ற இந்த அதாவது பிரசங்க பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த நபர் யார் என்று பார்க்கின்ற போது அவர் ஒரு எத்தியோப்பியன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 26ஆம் வசனத்தில் பாருங்கள். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகின்ற வனாந்தரமாய் போ என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகியா என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாக இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். இவன் ஒரு புறஜாதியார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இவன் ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு எத்தியோப்பியன், ஆப்பிரிக்கா கண்டது. அதாவது இங்கே கடவுளுடைய தூதன் பிலிப்புக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ உடனே போ, எழுந்து அதாவது எருசலேமின் தெற்கு வாசல் வழியாக செல்லுகின்ற காசாவிற்கு செல்லு. காசா அது அங்கிருந்து அது எகிப்துக்கு போகின்ற, எகிப்து ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தது. ஆகவே அந்த வழியாக நீ போ, அங்கே ஒருவனை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய தூதன் அனுப்புகிறார். உடனடியாக கீழ்ப்படைந்து அவர் செல்கிறார். யாரும் பிலிப்பு செல்கிறார். இந்த காசா என்ற இடம்தான் இன்றைக்கு பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் மிகுந்த ஒரு பிரச்சனை கொடுக்கின்ற ஒரு இடமாக இருக்கு. காசா ஸ்ட்ரிப்ஸ்
என்று சொல்லி இது ஒரு வனாந்திரமான ஒரு சாலையாகும். அந்த இடத்துல கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே பாருங்க, இங்கே போ என்று சொல்லி யார் சொல்றாரு? தி ஏஞ்சல் ஆஃப் காட், கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார். அந்த ஒரு அதாவது அந்த மனுஷனை நீ மனமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னுடைய ஊழியக்காரரை அங்கே அனுப்புவதை பார்க்கிறோம். இவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. he was a great he was considered to be a great officer. இந்த மனுஷன் யார்? எத்தியோப்பியன் யார் என்று பார்க்கின்ற போது அவன் ஒரு பெரிய அதிகாரி என்று பார்க்கின்ற போது இந்த பகுதியில் பார்க்கும்போது ஒரு கோர்ட் அஃபிஷியல் என்று சொல்லி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற அந்த எத்தியோப்பிய ராணிக்கு, அதாவது கேண்டேஸ் கந்தாகி என்று சொல்லப்படுகின்ற அவளுக்கு இவன் மந்திரியாக இருக்கிறான். அவளுக்கு கீழாக ஒரு மந்திரி என்று சொல்லி இங்கே போடப்பட்டது. ஸோ he was a minister. அது மாத்திரமல்ல, அங்கே போடப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம், அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமா இருந்தான். he was in charge of her entire treasury. என்று பார்க்கின்ற போது மேபி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லையா? ஆனால் இன்னும் இறையியல் நிபுணர்கள் சொல்கின்ற போது he was appointed as a prime minister என்று சொல்லி ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கார். அப்பேற்பட்ட அந்த எத்தியோப்பிய மனுஷனை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாவற்றை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் எப்பேற்பட்டவர் என்றால், அவர் ஒரு ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, இரண்டும் கலந்த ஒரு யூனிக் என்று சொல்லி, எத்தியோப்பியன் யூனிக் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவர்களுக்கும் சுவிசேஷமா என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் கடவுள் யாரையும் அற்பமாக எண்ணுவது கிடையாது. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை, அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும். ஒரு எத்தியோப்பிய திருநங்கை வேதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அப்பேற்பட்டவர்களுக்கு அன்னகர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கோஷம் மறுக்கப்பட்டவர், விதை அடிக்கப்பட்டவர் என்று சொல்லி, அதாவது இரு பாலும் சேர்ந்த ஒரு மனுஷன். ஆனால் பெரிய பொறுப்பில் இருக்கார். அப்பேற்பட்டவர்கள் தான் அந்த காலத்துல ராணியின் கீழே பணி செய்யவும், அதாவது அந்த புறம் பகுதியில் இருக்கின்ற ராணிக்கு கீழாக இருக்கின்ற மற்ற எல்லா பெண்கள் அவர்களை பராமரிக்கின்ற காரியம், பெரிய பெரிய பொசிஷன்களில் அந்த காலத்துல இப்பேற்பட்டவர்களை வைத்தார்கள். ஏனென்றால் இவர்கள் எந்த சூழ்நிலையும் சமாளிக்க திறமை பெற்றவர்கள். பலத்தில கூட, அவர் உடல் பலத்திலும் சரி ஞானத்திலும் சிறந்தவராக இருப்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்துக்காக கர்த்தருடைய தூதன் அனுப்புகிறார். 28ஆம் வசனத்துல பாருங்க, இந்த மனுஷன் என்ன பண்றாரு? அந்த ரதத்தில் உட்கார்ந்து கொண்டு ஊருக்கு போறார். கடவுளை தொழுது கொண்டதுக்காக அவர் அவ்வளவு தூரமா வந்திருக்கிறார். எருசலேமுக்கு வந்து கடவுளை பணிந்து கொள்ள வந்தார் என்று சொல்லி அந்த வசனத்துல 27ஆம் வசனத்திற்கு கடைசியில நான் பார்க்கிறோம். அவர் போகின்ற போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவர் வாசித்துக் கொண்டிருக்கார். அதை பார்க்கின்ற போது இப்பொழுது இன்னொரு அறிவிப்பு வருகிறது. யாருக்கு? பிலிப்புக்கு. இப்பொழுது சொல்லுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள், அவனிடத்துல பேசு என்று சொல்லி உடனடியாக கீழ்ப்படைந்து பிலிப்பு அங்கே செல்கிறார். அங்கே சென்று அந்த மனுஷனிடத்துல போய் அங்கே பேசுகின்ற அந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 29ஆம் வசனத்தில் பாருங்க, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று பிலிப்புடன் சொன்னார். உடனடியாக கீழ்ப்படிந்து அவன் செய்த காரியம் பாருங்க. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா? நீ என்ன படிக்கிறது உனக்கு தெரியுமாப்பா? He was an unknown person. He was a Gentile. நீ ஏதோ படிச்சுக்கிறியா, அது என்ன விஷயம் தெரியுமா? ஆனால் உள்ளபடியாக அவன் தனக்கு இதை பற்றி சரியாக தெரியாது என்பதை ஒத்துக்கொள்கிறான். பெரிய ஆபீசராக இருந்தாலும், பெரிய மந்திரியாக இருந்தாலும் கூட, எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருந்தாலும் கூட, கடவுளுடைய வார்த்தையை அவன் படிக்கின்ற போது எனக்கு தெரியவில்லை என்று தான் அவன் சொல்லுகிறான். 30ஆம் வசனத்தில் பாருங்க, 31ல் அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? நான் படிச்சுக்கிறேன், ஆனால் எனக்கு புரியல, அது எனக்கு சரியா தெரியல. ஒரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாதான் எனக்கு தெரியும்.
பாருங்க என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். ஜனங்க எந்த அளவுக்கு ஆவலா காத்திருக்கிறார்கள், அவருடைய உள்ளம் எப்படி கடவுளுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் போதும். நம்முடைய தேசத்தில் கூட உண்மையான தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளத்தக்கதாக எத்தனை உள்ளங்கள் காத்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு போய் சொல்ல பிலிப்பு போன்றவர்கள் இன்றைக்கு இல்லை. சுவிசேஷகர்கள் இன்றைக்கு தேவை. அறிவிக்கப்படாத இடங்களில் அறிவிக்க அன்றைக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தின பாத்திரம். இன்றைக்கு திருச்சபையின் பிரதானமான ஊழியமே சுவிசேஷம் அறிவிப்பது தான். அதை நாம் செய்யாமல் இன்றைக்கும் மிக மெத்தனமாகவே இருந்து விடுகிறோம். மற்ற காரியங்களில் அதிக கவனத்தை நாம் செலுத்தி மிக பிரதானமான காரியத்தை நாம் கோட்டை விட்டு விடுகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எங்கே பார்க்கின்ற போது தன்னோடு உட்கார்ந்து கொள்ளும்படி அவன் வேண்டிக் கொள்கிறான் என்றால் he wanted to know more and more about the Jesus Christ, more and more about our Lord and Savior Jesus Christ and the free salvation which comes from God. அவர் மூலமாக கிடைக்கப்படுகிற அந்த இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவளோடு கூட அவன் வேண்டிக் கொள்கிறான். அவ்வளோ பெரிய ஆபீசர், அவ்வளோ பெரிய மந்திரி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர் கேட்கின்ற இந்த கருத்து உமக்கு தெரியுமா என்று வரும்போது, do you understand what you are reading? அப்போ அவர் சொல்லுகிறார், how can I அவன் சொல்லுகின்ற அந்த எத்தியோப்பியன் யூனிட் சொல்லுகின்ற போது, how can I unless someone guides me, how can I understand, how can I know, how can I come to know about the truth of God? இயேசுவே சத்தியம். ஆகவே அந்த சத்தியத்தை இப்பொழுது விளக்குவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சுவிசேஷன் என்பவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் ராஜாதி ராஜாவின் பணியை செய்கிறவன். அவன் பார்ப்பதற்கு மிக சாதாரணமான ஒரு காரியமாக மற்றவர்கள் தெரியப்படலாம். ஆனால் அவன் மகாராஜாவிற்காக பணி செய்கிற ஒரு பணிவிடைக்காரன். யோவான் 12:26 பிற்பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று சொல்லி இங்கே கனப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இல்லையா? அவன் அந்த ரதத்தில் ஏறி உட்கார்ந்து கொள்ளும்படி அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். ராஜ மரியாதை கிடைக்கிறது. ஒரு சாதாரண ஊழியன், ஆனால் மற்றவர்களுடைய பார்வையில் சாதாரணமான ஊழியனும் கடவுளை இந்த மகாராஜாவுக்காக அந்த ஊழியத்தை செய்கின்ற போது அவர்கள் அசாதாரணமான உயர்வை பெறுவார்கள் என்பதற்கு பிலிப்புனுடைய இந்த நிகழ்வு ஒரு காரணமாக இருக்கிறது, நம் கண் முன்பாக வைக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாதாரண மக்கள் மத்தியில் மாத்திரமல்ல, அதிகாரிகள் மந்திரிகள் மாத்திரமல்ல, ராஜாக்கள் அமர்கின்ற இடத்துல கூட கடவுள் அவருடைய ஊழியக்காரர்களை உட்கார வைப்பார். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவருக்கு நிகரானவர், அவரை காட்டிலும் பெரியவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட 1 அதிகாரம் யோவான் 4:2 பார்க்கும்போது, 1 யோவான் 4:2 இந்த சுவிசேஷத்தை, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவன் பரிசுத்த ஆவினால், தேவ ஆவினால் வல்லமை பெற்றவன் என்ற ஒரு காரணம் இங்கே மிக தெளிவாக தெரிகிறது. அந்த ஒரு தேவ வல்லமையை, கடவுளுடைய வல்லமையை பெற்ற தேவ ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்றவனாக இவன் கிறிஸ்துவே இரட்சகர் என்று சொல்லி அறிவிக்கதை பார்க்கிறோம். இதன் மூலமாகத்தான் இவன் பரிசுத்த ஆவியை பெற்றவன். அது மாத்திரமல்ல, அந்த பகுதியில 1 யோவான் 4 தொடர்ச்சியாக வருகின்ற பகுதியில பார்க்கின்ற போது, கடவுள் மேல் வைத்திருக்கின்ற அந்த அன்பின் மிகுதியினால் இந்த காரியத்தை செய்தார். ஏனென்றால் கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இருக்கின்ற கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறவர். 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 1 யோவான் 4:7 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பான தெய்வத்தினுடைய அந்த அன்பு இவனை அதிகமாக நெருக்கி ஏவுகின்றபடினாலே அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள அங்கு செல்லுகின்ற காரியத்தையும் அவனிடத்தில் பேசுகின்ற காரியத்தையும் பார்க்கிறோம். அவன் படித்துக் கொண்டிருக்கிற இந்த ஏசாயா, அதாவது அந்த பகுதி என்ன என்று பார்க்கின்ற போது 32-33 பார்க்கின்ற போது, 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 8:32-33 அங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற தீர்க்க தரிசனம் 53ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற வசனம் தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கிறோம்.
அதனை யார் என்று சொல்லி பிலிப்பு விளக்குகிறார். அதுதான் மேசியாவாகிய கிறிஸ்து, பாடுபடுகின்ற தாசனாகிய மேசியா அவர்தான். உனக்காக எனக்காக பாடுபட அவர் ஒரு சத்தமிடாத ஆட்டை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு அவர் இந்த உலகத்துல பல அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். அதாவது ஏசாயா 53 நாம் பார்க்கின்ற போது ஏசாயா 53:1 இப்படியாக சொல்லப்படுகிறது. 53:1 2ஆம் வசனம் பாருங்க. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து தொழிற்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எல்லாவற்றையும் உனக்காக எனக்காக சகித்துக் கொண்டார். அவர் மூலமாக ரட்சிப்பு நமக்கு வந்தது என்ற ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை, ஒரு ரட்சிப்பின் செய்தியை இங்கே அந்த எத்தியோப்பியனுக்கு அறிவிக்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பாடுகளின் தாசனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 34ஆம் வசனத்தில் ஒரு சந்தேகத்தை அந்த எத்தியோப்பிய அந்த நபர் கேட்கிறார். The minister now asks doubt from Philip to clarify his doubts. அவனுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும்படியாக அந்த சந்தேகத்தை கேட்கிறார். என பார்க்கிறோம். Here we see that the Ethiopian's question opens the discussion for witness. கடவுளுக்கு சாட்சி பகர அந்த கேள்வியானது ஒரு வழியை, it sets a platform. கடவுளுடைய சாட்சியை அறிந்து கொள்ள, அவருக்கு சாட்சி பகர இந்த கேள்வி ஒரு உந்துகோலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, so Philip takes this as a great opportunity to preach the good news of our Lord and Savior Jesus Christ. He introduces about Jesus Christ to that person. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு காரியம் இல்லைங்களா? இன்றைக்கு நாம் கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் பார்க்கிறோம். யோவான் 15:1-5 வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரர். நாமெல்லாம் யாரு? கொடிகள். நாம் அவரில் இணைந்திருக்கின்ற போது அவர் நம்மில் இணைந்திருப்பார். அப்பொழுது நாம் கனிகளை கொடுக்க முடியும், மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நாம் அவரில் இணைந்திருக்க வேண்டும். பிலிப்பு ஆண்டவரிடத்தில் அதிகமாக அன்பினால் நெருக்கப்பட்டு அவரோடு உறவாடுகின்ற ஒரு அனுபவத்தை, பாசத்தினால் அவரோடு சேர்ந்து நடக்கின்ற அனுபவத்தை, அவரோடு வாழ்கின்ற அனுபவத்தை பெற்றார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும். அப்பொழுது தான் நாம் மிகுந்த கனியை கொடுக்க முடியும். கனி கொடுக்கின்ற வாழ்க்கை சாட்சி பகர்கின்ற ஒரு காரியம். என் நிமித்தமாக இன்னொருவர் ஆண்டவரிடத்தில் வருகிறார் என்றால் அதுதான் கனி கொடுப்பது. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குணாதிசயங்களை பார்த்து இவன் கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும், அதுதான் சாட்சி. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் நடத்தப்பட வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவுடன் கூட அந்த திராட்சை செடியோடு கூட நாம் இணைய வேண்டும். கொடிகளாக நாம் அதிக கனியை தர வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? நம்மை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலே பார்க்கும்போது, பிதாவானவர் அவர் திராட்சை தோட்டக்காரர், கரிசனை உள்ளவர், அவனை சுத்திகரிக்கிறார். இவர்களை பெற்றவர்கள் நாம் நல்ல சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். 36ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, now the eunuch volunteers to experience a transformed life through baptism. இவர்கள் எல்லாவற்றையும் கேட்ட பிறகு, கடவுளை மிக தெளிவாக அறிந்து கொண்ட பிறகு அவருக்குள்ளாக ஏற்படுகின்ற ஒரு உந்துதல் பாருங்க. I want to have a reborn experience. I want to have a regenerated experience, regeneration experience. மறுபடியும் பிறக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ளாக அந்த ஒரு எண்ணம் வருகிறது. அதைத்தான் 36ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் பிலிப்பு கேட்கிறார், நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் சொல்கிறார் 37:7, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை.
சும்மா அறக்குறை விசுவாசம் இல்லை, சும்மா நேம் சேக்குக்காக நான் ஐ வில் அக்செப்ட், இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன் நாளை நான் மறந்து விடுகிறேன் என்ற எண்ணத்திற்கல்ல. ஏற்றுக்கொண்ட பிறகு நீ கடவுளுடைய பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்தை பெறுகிறாய். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களே, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். கடவுள் நம்மை மறுபடியும் பெற்றெடுக்கின்ற ஒரு அனுபவம் தான் ஞானஸ்நானம். அதற்கு ஒரு தகுதி இங்க சொல்கிறார், நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. Faith comes by hearing and hearing by the word of God என்று சொல்லி ரோமர் 10:17 பார்க்கிறோம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி இங்கே அவருடைய எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை ஆனது நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, now the Ethiopian affirms his faith in God. I believe that Jesus Christ is the Son of God. மிக அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறார். மிக என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க, 37 அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சொன்னது மாத்திரம் இல்ல, இப்பவே I want to have that experience in God. நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அந்த அதிகாரம் இருந்தபடினாலும் கூட ஞானஸ்நானத்தின் மூலமாக தான் மறுபடியும் பிறக்க முடியும் என்பதற்காக ரதத்தை நிறுத்த சொல்கிறார். எவ்வளவு அக்கறை பாருங்க. நம்முடைய தேசத்துல கூட 135 கோடி மக்கள் இன்னும் கடவுளை, அதாவது அவர்களெல்லாம் விளைந்த நிலங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. ஆனால் அவளை அறுவடை செய்ய ஆட்கள் இல்லை. அவர்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்லி அவர்களை தெளிவுபடுத்த ஆட்கள் தயாராக இல்லை. ஆண்டவரை அறிந்த மக்கள் தயாராக இல்லை. ஊழியர்கள் தயாராக இல்லை. அறிவிக்க புறப்படவில்லை. திருச்சபை அந்த காரியத்தை செய்ய அதிகமாக ஆர்வம் காட்டவில்லை. இது மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கு அந்த ரதத்தை நிறுத்தின பிறகு ஞானஸ்நானம் பெறுகிறார். ஒரு புது வாழ்வு, ஒரு மனம் திரும்புகின்ற பாவி நிமித்தமாக மறுபடியும் கிறிஸ்துக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் புது உயிர்த்தெழுதலாக அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக பிறக்கின்ற மனுஷர், அதன் மூலமாக பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். அந்த ஒரு அனுபவம் நம்முடைய தேசத்துல அதிகமாய் ஒவ்வொரு நாளும் ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு அக்கறை நமக்கு ஏற்பட வேண்டும். அதனை அனுபவபூர்வமாக்க வேண்டும். அதில் இணைந்து செயல்பட வேண்டும். மக்களை ஆதாயப்படுத்துகின்ற போது அவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி கடவுளுடைய வசனம் சொல்லுகிறது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி இந்த மக்களை ஆதாயப்படுத்த அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம் தான், ஒரு பாத்திரம் தான் பிலிப். ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு சுவிசேஷம் இதன் மூலமாக செல்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமர் 10:14 பார்க்கிறோம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான தெய்வங்கள் உண்டு. 30 முக்கோடி தெய்வங்கள். ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவனை அறிவிக்க செல்கின்ற போது வருகின்ற தடைகள், அதன் நிமித்தமாக பின்வாங்குகின்ற விசுவாசிகள் கூட்டம், ஊழியர்களுடைய கூட்டம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் மிக தைரியமாக அவர்கள் சிதறி சென்று சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கித்தார்கள். லைக் எ டைனமைட்ஸ், டுனாமிஸ் என்று சொல்லி பவர்ஃபுல்லி they proclaimed the word of God and they bore witness for the risen Christ. திருச்சபை வளர்ந்தது. சுவிசேஷத்தை கேட்டவர்கள் பெருகினார்கள். நாளொரு மேனியும் பொழுதுவண்ணமாக. அந்த நிலைமை நம்முடைய தேசத்திலே உண்டாக வேண்டும். அதற்கு நீயும் நானும் இந்த ஒரு அறைகோலை நாம் ஏற்றுக்கொண்டு அதை செய்கின்ற போது, அது செயல் வடிவில் காட்டுகின்ற போது இது சாத்தியமாகும். ரோமர் 10:14 அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பாருங்க எவ்வளவு கேள்வி கேட்கிறார் அங்க பவுல் அப்போஸ்தலன். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவரை பற்றி அறிவிக்க வேண்டும். அவரை குறித்து கேள்விப்படாதவர்களுக்கு அவரை குறித்து அறிவிக்க வேண்டும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? So a preacher is required for all these people to be get transformed
in our Lord. So we need to preach, we need to proclaim the word of God. இதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. பல கேள்வி கணைகளை பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்தின் மூலமாக நம்மிடத்தில் கேட்கிறார். அதற்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? கடவுள் சொல்லியிருக்கின்ற அந்த ஃபைனல் மேண்டேட், த கிரேட் கமிஷன், உலகமெங்கும் போய் சொல்ல சொன்னாரே, அந்த காரியத்தை ஏன் நம்முடைய தேசத்தில் இன்னும் நாம் செய்யாமல் இருக்கிறோம்? அவரை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்தாவினால் நம்மை ஏவி எழும்பி பிரகாசிக்க, கடவுளை நாம் அறிவிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். திருச்சபைகளில் ஒரு பெரிய அசைவை கடவுள் உண்டு பண்ணி, அறியப்படாத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும் மிஷனரிமார்களை, சுவிசேஷங்களை அனுப்பி அங்கு புதிய திருச்சபைகள் உருவாகத்தக்கதாக நாம் அதை குறித்து அதிகமாக கரிசனைப்பட்டவர்களாக ஜபத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஊற்றி அவருடைய வழிகாட்டுதலுக்காக நாம் காத்திருப்போம். கடவுள் பெரிய காரியத்தை பரிசுத்தாவினர் மூலமாக செய்து நம்மை பலப்படுத்துவார், நம்முடைய தேசத்தை ரட்சிப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக நடத்த பரிசுத்தாவினர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய எங்கள் திரியேக தெய்வமே, கர்த்தாவே, உம்முடைய இரட்சணிய வசனத்தினாலே எங்களை இம்மட்டுமாய் நீர் காத்து வழிநடத்தி வந்ததற்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் போதக சுத்தத்தையும் உடைய வார்த்தையை வல்லமையோடு பிரசங்கிக்கும் உண்மையோட போதகர்களையும் திருச்சபை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று உண்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தீரா துன்பங்களிலும் ஆபத்து காலங்களிலும் உடைய ஜனத்தின் ரட்சகராகவும் பாதுகாப்பாளராகவும் உங்களுடைய திருச்சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் எங்களுடன் கிறிஸ்துவோடு உள்ள சகோதர ஒற்றுமையிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி கடைசியில் எங்கள் ஆத்தும ரட்சிப்பை பெற செய்யும். கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் மூலமாக இரண்டாவது அலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பெங்களூர் பட்டணத்தில், கர்நாடக மாநிலத்தில், நம்முடைய இந்திய தேசத்தில் கர்த்தாவே, இதனுடைய வீரியம் குறைந்து போய் மக்கள் உயிர் காக்கப்பட கருவை செய்திருக்கும். ஆண்டவரே, இந்த கடந்த வாரத்தில் ஆண்டவரே 2-3 நாட்கள் மத்தியத்தில் கர்த்தாவே 2 அருமையான என்னுடைய ஐஎல்சி திருச்சபையினுடைய போதகர்களை ஆண்டவரே நீர் அழைத்துக் கொண்டீர். அதே போல என்னுடைய லுத்தரன் திருச்சபையினுடைய சுவிசேஷகர் அவரையும் ஆண்டவரை நீர் அழைத்துக் கொண்டீர். மிக முக்கியமான ஊழியக்காரர்கள் உங்களுடைய நாம மகிமைக்கென்றும் உங்களுடைய ராஜ்ய பரம்புதலுக்கென்றும் கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் பாடுபட்டவர்கள். கர்த்தாவே, அருமை போதகர் அருள் திரு ஆர் சாலமன் ஐயர் அவர்களுக்காக ஆண்டவரே அவருடைய நல்ல விசுவாச வாழ்க்கையை நினைத்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கெஸ்ஸம் நடத்தின திருச்சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தும். விசேஷமாக ஐரமாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே அவரின் ஜோனத்தன் ஐயர்களுக்கும் ஆண்டவரை ஆறுதலையும் தேர்தலையும் மன சமாதானத்தை கொடுத்து நீ வழிநடத்தணும் சொல்லிக்கிறோம். அதே போல கர்த்தாவே நேற்றைய தினத்தில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்த ஆண்டவரை அருள் திரு
ஜெரமியா ஆண்டர்சன் ஐயர் அவர்களுடைய நல்ல விசுவாச வாழ்க்கை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஐயர் அவர்கள் கர்த்தாவே இந்த உலக வாழ்க்கையை விட்டு கடந்து சென்றது ஒரு பேரிழப்பு. ஆண்டவரே, அவருடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, ஆண்டவரே அவர் பணிபுரிந்து வந்த சுவாமி நேத்தர் மெமோரியல் லுத்தரன் திருச்சபையின் விசுவாசிகளுக்கும் ஒரு பெரிய இழப்பு. இவர்களுடைய இழப்பு என்னுடைய ஐஎல்சிக்கு ஒரு பெரிய இழப்பு. கர்த்தாவே, அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய ஆண்டவரே சுவாமி குடும்பத்திற்காக, ஐரம்மாக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றி அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் நீர் கண்ணீரை துடைத்து நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, எங்களுடைய ஊழிய பாதையிலே எங்களை மிக சிறப்பாக வழிநடத்தி ஊழியத்தில் ஈடுபட செய்து, ஊழியத்தில் ஆண்டவரே உம்மை ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் மிக சிறப்பான ஊழியங்களை செய்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக ஆதியிலே கொண்டிருந்த அன்பை கடைசி மூச்சு வரைக்குமாய் காத்து கொண்டு உம்முடைய ஊழியத்தை செய்த அருமை அண்ணன் இவாஞ்சலிஸ்ட் ஜீவன் அவர்களுடைய நல்ல வாழ்க்கையை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இவர்கள் எல்லாம் உலக வாழ்க்கையை விட்டு அவர்கள் கடந்து சென்றாலும் ஆண்டவரே உயிர்த்தெழுதியின் நன்னம்பிக்கைக்கென்று அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பின்பற்றின பாதையை நாங்களும் பின்பற்றி இந்த உலகத்தில் நல்ல சாட்சிகளாக வாழ கிருபை செய்திருக்கிறோம். திருச்சபை விசுவாசிகள், ஆண்டவரை விசுவாசிகள், திருச்சபையினுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் முகாம் சங்கத்தையும் ஆண்டவரே பெரியவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றி வழிநடத்த ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, காணொலி மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்று உம்மை தொழுது கொண்டு வருகின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நோய் தொற்றிலிருந்து விடுவித்து நீர் பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பாதுகாப்பும் எங்களுடைய அரணும் கோட்டையும் ஆண்டவரே நீர் சுவாமி. ஆகவே வார்த்தை மூலமாக எங்களை நீர் பலப்படுத்தி ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். எங்களை தரைமட்டமாக தாழ்த்தி உடைய பாத்திரம் கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து நீர் பலப்படுத்தும். பலவீனமாக இருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். காயப்பட்ட கரங்களினால் அவர்களை தொட்டு நீர் குணப்படுத்த ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் பலவீனமாக இருந்த உடைய திருச்சபையினுடைய பொருளாளர் திருவாளர் முத்து அண்ணன் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, அவருக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக, பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரே பலப்படுத்தும், ஆசீர்வதியும். அதே போல என்னுடைய திருச்சபையினுடைய ஆண்டவரே செயலாளராக இருக்கின்ற திருமதி சாந்தி விட்டல் அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு கூட இருக்கின்ற அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் நீங்கி போக முடியாத நீர் கிருபை செய்துள்ள சாமி. நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கட்டிடும். தொடர்ந்து உடைய கிருபை காரணத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறை பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். பூமி எதிர்ச்சிகள் ஆண்டவரே அசாமில் ஆண்டவரே ஏற்பட்டது. ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக நேற்றைய தினத்தில் ஜப்பானில் பூமி எதிர்ச்சி ஏற்பட்டது. இப்படி கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் நாட்டுக்கு நாடு விரோதமாக எழுப்புகின்ற காரியமும் அன்பில்லாத காரியம் எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது உடைய வருகை கடைசி வருகை ஆண்டவர் சமயமாக இருப்பதை நினைத்து நாங்கள் ஆண்டவரை எங்களை இப்படி பார்த்துக்கிறவர்களை தொடர்ந்து நீரை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி இப்படி காயப்பட்ட கரங்களெல்லாம் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஹோம் குவாரண்டைன் மற்றும் ஆஸ்பத்திரியில் இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரை ஏற்ற நேரங்களில் அரசாங்கத்தின் மூலமாக எல்லா உதவிகளும் கிடைக்கத்தக்கதாகவும் ஆண்டவரை கிருபை செய்துள்ளோம். இந்த நோய் தொற்றின் மூலமாக தங்களுடைய அருமையான மக்களை குடும்பத்திலே ஆண்டவரை குடும்பத்து மக்களை இழந்து போன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உலகம் தரப்படாத ஆறுதலையும் தேர்தலையும் மன சமாதானத்தை கொடுத்து நீ காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். எங்களுடைய பெங்களூர் பட்டணத்தில், கர்நாடக மாநிலத்தில் மாத்திரமல்ல, இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்த்து வைக்கிறோம். ஆண்டவரை இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு தேசங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களை பாத்தில் கொண்டு வருவோம். எல்லாரும் நீர் ஆற்றி தேற்றி பலப்படுத்தும். கூடிய சீக்கிரத்தில் இந்த கொரோனா வைரஸ் இந்த உலகத்தை விட்டு செல்லத்தக்கதாக நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். உம்மால் முடியாதது எதுவும் இல்லை சுவாமி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட இருக்கும். காத்திருக்கிறோம். உம்மாலே நாங்கள் பிழைத்துக் கொள்ள, உம்மாலே தொடர்ந்து நாங்கள் வாழ்ந்து சாட்சி பகர கிருபை செய்திருக்கிறோம். இவைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்க மறந்த எல்லா ஆத்தும சரியன்மைகளையும் உம்மோட பரிசுத்தாவியோடும் என்னென்னைக்கு பிழைத்தாண்டு கொண்டிருக்கிற உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பரமனின் பிதாவே, எல்லாம் பரிசுத்தமாக என் ஆட்சி முழுவதாக சுத்த பரமளத்திலே சேர்ப்பது போல உண்மை சேர்ப்பதாக அன்றைய வேண்டிய ஆர்த்தல் எங்களுத்தார் எங்களுக்கு நாடுகளுக்கு நாம் பண்ணித்திருப்பது போல எங்களுக்கு பண்ணி எங்களை சோதனை பண்ணாமல் தீமை நிகழ்ச்சி ராஜ்யமும் வல்லமையும் மகிமை ஏன்றே கூட பேசுவோம். ஆமென். தொடர்ந்து 309வது பாடலை நாம் பாடுவோம்.
விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இந்த பாடலை பாடுகின்ற போது நம்முடைய இல்லங்களிலேயே கடவுளுடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கை சேகரிப்போம். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்துக்கும் அல்ல நித்திய கடவுளே, சன்னிதானத்தில் நாம் படைத்திருக்கின்ற நம்முடைய இல்லங்களிலே நாங்கள் சேகரித்திருக்கின்ற என்னுடைய எளிய காணிக்கையை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். என்னுடைய காணிக்கையை ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டு இது உங்களுடைய நாம மகிமைக்கென்று நம்முடைய ராஜ பரம்பதலுக்கென்றும் பிரயோஜனப்படும்படி நீர் கிருபை செய்துள்ளோம். இந்த காணிக்கையோடு எங்களையே உங்களுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். கர்த்தாவே, இவர்களையும் உங்களிடத்தில்
நாங்கள் கேட்க மறந்த எல்லா ஆத்தும சரீர நன்மைகளையும் எங்கள் அனைவருக்கும் அளவில்லாமல் நீர் கொடுத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மறுபரிட்சருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பக்கம் 53. கர்த்தர் செய்த சகல பாரங்களை பிரவாதிகள். ஆமென். வீடுகளிலே கடவுளுடைய நாமத்தை ஆராதித்து இந்த காணொளி மூலமாக தொழுது கொள்கின்ற ஒவ்வொருவரையும் கடவுள் தாமே தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.